சரி, தியோடோலைட் பத்தின ஒரு சின்ன அறிமுகம் தான் இது. இப்போ பெரிய பெரிய அணைகள், உயரமான கட்டடங்கள் எல்லாம் நினைச்சு பாருங்க. அங்க ஒரு சின்ன கோணப்பிழை வந்தா கூட அது எவ்ளோ பெரிய பிரச்சனையாகும் இல்லையா? அந்த பிழைய சரி செஞ்சு அவ்ளோ துல்லியத்தை கொடுக்கிற ஒரு கருவி தான் இந்த தியோடோலைட். முதல் விஷயம், இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். இது ஒரு ட்ரைபாட் மேல வச்சிருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த டெலஸ்கோப் மாதிரி. இந்த டெலஸ்கோப் கிடைமட்டமாவும் செங்குத்தாவும் சுழன்று 2 பாயிண்ட்டுக்கு நடுவுல இருக்கிற கோணத்தை ரொம்ப துல்லியமா அளக்கும். ஒரு பில்டிங்கோட மூளையிலிருந்து இன்னொரு மலை உச்சி வரைக்கும் எதோட கோணத்தையும் இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவதா, இதோட துல்லியத்தை எப்படி உறுதிப்படுத்துறாங்க? யூஸ் பண்றதுக்கு முன்னாடி 3 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. அதாவது கரெக்டான பாயிண்ட்ல கருவிய வைக்கணும், அப்புறம் தரைக்கு சமமா லெவல் பண்ணணும், கடைசியா டெலஸ்கோப்ல பார்வை தெளிவா தெரியற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும். இது மட்டும் இல்லாம சின்ன சின்ன கருவி பிழைகளை நீக்கிறதுக்காக ஒரு தடவை அளந்துட்டு அப்படியே கருவிய 180 டிகிரி திருப்பி இன்னொரு தடவை அளப்பாங்க. இந்த 2 அளவுகளோட சராசரி பக்காவான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். கடைசியா இதோட பயன்கள் என்னன்னு பாப்போம். இதுல வெர்னியர் தியோடோலைட்னு ஒரு வகை இருக்கு. அதுதான் ரொம்ப பரவலா யூஸ் பண்றாங்க. அதோட குறைந்தபட்ச அளவீடே, அதாவது லீஸ்ட் கவுண்ட், 20 வினாடிகள் தான். நிலத்தை சின்ன சின்ன முக்கோளமா பிரிச்சு மேப் தயாரிக்கிறதுக்கும் ரோடு இல்லைன்னா சுரங்க பாதைகளுக்கெல்லாம் நேரா வழி அமைக்கிறதுக்கும் இதுதான் அடிப்படை. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, தியோடோலைட்டுங்கிறது வெறும் கோணத்தை அளக்கிற கருவி மட்டும் இல்ல, நம்மளோட பெரிய பெரிய கட்டுமானங்களோட பாதுகாப்புக்கும் வெற்றிக்கும் அதுதான் அஸ்திவாரம்.